ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம நந்தினி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு சூர்யா சாரை கொஞ்சம் கொஞ்சமாக குடிபோதையிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வரோம், சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதை கையோடய போயிட்டு அருணாச்சலையா கிட்ட அடுத்தது நம்ம என்னையா பண்ண போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அருணாச்சலையா ஒரு பிளான் சொல்கிறாரு. அதுவும் மாஸ்டர் பிளானுங்க. அந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து எங்கள் சூர்யா சார் கிட்ட மாட்டிடுவோமோ, ஒரு வாட்டி வந்துட்டு சாராயத்தை எல்லாத்தையுமே போட்டு உடச்சதுக்கே வந்து நம்ம சூர்யா சார் நந்தினி அடிக்கிற வரைக்கும் போயிட்டாரு. இதில் வேற நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு கொலை பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினிக்கு ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமே, சூர்யா சார் குடியிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தால் தான் எனக்கு வந்துட்டு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நந்தினி வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரிஸ்க்கு தான். கண்டிப்பாக சூர்யா வந்துட்டு அந்த சாராய பாட்டில் சரக்கு மேலாம் ரொம்ப அன்பாக இருக்கார். இவ்வளோ நாள் அவருக்கு அவங்க அப்பாவை பிடிக்கும், அவரை சரக்கு பிடிக்கும், வேறு எதுவுமே பிடிக்காதுங்க. அப்படி இருக்கும்போது பிடிச்சவங்க இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி வந்து சரக்கு, அதாவது போதை ஏறல ஒன்றும் ஏறாதனால இந்த மாதிரி தான் பிடிச்சவங்க பண்ணால் கண்டிப்பாக கோவம் வரும் தானே. அதான் வந்து சூர்யா சார் மிருக மாதிரி நடந்துட்டுருக்காரு. மிருக மாதிரி நடந்தாலும் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சூர்யாவுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க, 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ வந்துட்டு சூர்யா வந்துட்டு அவர் போதையில் இருந்தால் மட்டும்தான் என்ன நடக்குது போகுது, நந்தினியோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு புரிஞ்சிக்காமல் இருந்திருக்காரு. ஏன்னா போதையில் எனி டைம் இருப்பார். அவங்க அம்மா பழி வாங்கிறதுக்கு வேண்டி நந்தினியை வச்சு காயை எல்லாத்தையும் மூவ் பண்ணுவார். நம்ம நந்தினிக்கு இல்லை சார் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அப்படி பண்ணுறதுனால எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வருது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதை பண்ணாதீங்கன்னு எவ்வளோ வாட்டி சொல்லியிருந்தாலுமே அவர் கேட்டதே இல்லை. ஏன்னா வந்துட்டு அவருக்கு அப்போ எதுவுமே தெரியவே தெரியாது. அவங்க அம்மாவை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படணும், அவ்வளோதான். அதுக்கு நந்தினி ஒரு பகடக்காயாக தான் வச்சுருந்தார். ஆனால் அவங்க ஊருக்கு போனப்போ குடிக்காமல் இருந்தார். ஒரே ஒரு நாள் தான் குடிக்காமல் இருந்தார். குடிக்காமல் இருக்கும்போது தான் நந்தினியோட ஃபீலிங்ஸு கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சுக்கிட்டார். அப்படி இருக்கும்போது அவர் இப்போ தான் வந்துட்டு ஒரு மனுஷனாகவே நடந்துக்கிறாரு. இப்போ குடிக்காமல் இருக்கிறதுனால தான் நந்தினி என்ன பண்ணுறா போகிறா, நந்தினி மேலே ஒரு அன்பு எல்லாமே வந்து வருது. அப்போ சுயநனவு இல்லாமல் இருக்கிறதுனால தான் சூர்யாவுக்கு வந்து நந்தினி மேலே அன்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலையா அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் அவர் இந்த மாதிரி வந்து ஒரு திட்டம் போட்டார். ஆனால் அவர் திட்டம் வேணால் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் தன்னோட மகனை மருமகளை ஒன்று சேர்க்கறதுக்காக தான் அவர் இந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு. கண்டிப்பாக நந்தினி வந்துட்டு அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் சூர்யா மேலே வந்து நம்ம நந்தினிக்கு அன்பு வந்துடும். அதனால் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாத சுச்சுவேஷன் வரும். அதனால தான் வந்துட்டு அருணாச்சலையா இப்படி ஒரு பிளான் போட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்துட்டு அவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்டில் ரெட் கலர் ஹார்ட் போட்டிருப்போங்க நம்ம அருணாச்சலையாவுக்காக. அடுத்தது என்ன நடக்க போகுது, இல்லை வந்துட்டு சூர்யா மறுபடியும் குடிபோதையில் தான் போவாரா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.